திஸ் இஸ் ஹரிணி, லைஃப் கோச். இப்ப நம்ம மென்டல் அவேர்னஸ் எதனால தேவை? எதனால நம்ம மனநல ஆரோக்கியத்த பாதுகாக்கணும்? அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். இப்போ உங்க உடம்புல காயப்பட்டா உடனே நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர் கிட்ட போறீங்க. அங்க கிளீன் பண்ணி, ஆயின்ட்மென்ட் போட்டு, பேண்டேஜ் போட்டு, கரெக்ட்டா கிளியர் பண்ணி, அந்த காயம் ஆறதுக்கு வெயிட் பண்றீங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம பல பேர் மனச கவனிக்கிறதே இல்லங்க. எவ்ளோ காயப்பட்டாலும், இது என்னோட தலையெழுத்து, இது என்னோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு, காயப்பட்ட இதயத்த மேலும் மேலும் குத்திக்கிறீங்க. நீங்களே குத்திக்கிறீங்க. குத்தி குத்தி இன்னும் காயப்படுத்தி ரணமாக்குறீங்க. ஏன் அத அந்த மாரி பண்றீங்க? அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் நீங்க மனச ஆறுறதுக்கான வாய்ப்பு குடுக்கறதில்ல? ஏன் எல்லா சுமையையும் மேல சுமந்துக்கிட்டு, சுமக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க ஏன்னா அத பத்தி அவேர்னஸ் இல்ல உங்களுக்கு. அதாவது மனசு முக்கியம் அப்படிங்கிறது தெரியல. மைண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்த தீர்மானிக்குது. ஏன்? உங்க மனசு எப்படி இருக்கோ, அப்படிதான் மூளை சிந்திச்சு அதுக்கு ஏத்த ஹார்மோன் தான் சுரக்கும். ஹாப்பி ஹார்மோன் சுரக்காது. கார்ட்டிசால்ன்ற நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்குது. நீங்க நெகட்டிவா போகும்போது, இந்த மாரி டிப்ரஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல போகும்போது, நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் தான் சுரக்குது. அதனால உங்களுக்கு பாடிக்கு அது கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது. நீங்க உடல் ஆரோக்கியத்த பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு மனசு தான் முக்கியம். ஸோ, கண்டிப்பா இது ஒரு மென்டல் அவேர்னஸ் உடைய கன்டினியூஷன் வீடியோ தான். ஸோ, இது கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன காயங்கள் இருக்கு? அது எப்படி ஆத்துவீங்க? ஒன்லி த்ரூ இன்னும் நான் நெறைய டிப்ஸ் சொல்லப் போறேன். எப்படி நீங்க மனநலம் பாதுகாக்கணும்? எந்த மாரியான பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆறுதல் கிடையாது. கண்ட கண்ட வீடியோ பார்க்குறது ஆறுதல் கிடையாது. உங்க உள்ள இருந்து நீங்க சிரிக்கிறீங்களா? உள்ள இருந்து ஆத்மா லெவல்ல அந்த ஆன்ம லெவல்ல உங்களுக்கு மனசு லெவல்ல அந்த சந்தோஷம் வருதா? அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு உண்டான வழி செய்யுங்க. கவுன்சிலிங்ல என்ன பண்ணீங்க? இப்படி குழப்பமா இருக்கிற உங்க மனநிலைய கொஞ்சம் கொஞ்சமா பேசி, பேசி, பேசி அத வெளியில எடுத்து நீங்க தெளிவுபடுத்தி, சிக்கான ஒரு நூல கரெக்ட்டா ஒரு நூல் பந்தா மாத்தப் போறீங்க. ஓகே. எல்லாரும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனநலம் பேணுங்கள். குழப்பங்கள் தீரணும். உங்கள் கேள்விகளுக்கு விடை கிடைக்கணும். சொல்யூஷன் கிடைக்கணும் ப்ராப்ளம்க்கு. ஆறுதல் கிடைக்கணும் மனசுக்கு. பேசிட்டாலே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஸோ பேசுங்க. குழப்பத்த தீர்த்துக்கோங்க. சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீவ் பண்ணுங்க. தேங்க் யூ.